கழகத் தலைவர் தளபதி அவர்களுடைய 71வது பிறந்த நாளை விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு கிளைதோறும் கிராமங்கள் தோறும் தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லியிருப்பதைப் போல எளிமையாக ஆனால் எழுச்சியாக ஆடம்பரமின்றி கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று அனைத்து கிளைச் செயலாளர்கள், அனைத்து BLA2 ஒன்றிய செயலாளர் அனைவருக்கும் இங்கே தலைவர் அவர்களினுடைய சொற்படி எளிமையாக நடத்தும்படி இங்கே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கிளைகளிலேயும் கொடியேற்றுவதோடு அங்கே இருக்கிற மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் நாம் சொல்லியிருக்கிறோம். அதை அடிப்படையாக கொண்டு நாளை மறுநாள் அந்த நிகழ்ச்சிகள் இந்த மாவட்டத்தின் அனைத்து தொகுதிகளிலும் நடைபெறும் என்பதிலே எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை. அது மட்டுமல்ல, இந்த தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள், கழகத் தலைவர் அவர்கள் இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல் என்று ஒரு கையெட்டினை இங்கே எல்லா வீடுகள் தோறும் கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த துண்டு பிரச்சாரத்தை 3 முதல் 10 பூத்துகள் வரை ஒரு பொறுப்பாளரையும் இங்கே இந்த மாவட்டத்திலே மாவட்ட செயலாளர் அவர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள் நியமித்திருக்கிறார்கள். அவர்களும் அங்கே இருக்கிற BLA2 BLC ஆகியவர்களும் இந்த பணியிலே முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவிருக்கிறார்கள். அந்த பணியை இன்று நாங்கள் இங்கே இந்த மாவட்டத்திலே 2 நாட்கள் நடைபெற்றாலும் இன்று நாங்கள் உகையூரிலேயும் விழுப்புரத்திலேயும் நானும் மாவட்ட செயலாளரெல்லாம் கலந்து கொண்டு துவக்கி வைக்கிறோம். இது தொடர்ந்து இன்னும் 2 மாதங்களுக்கு முழுமையாக எல்லா பகுதிகளிலேயும் திருப்பி நடைபெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தி இருக்கிறோம். அதையும் அவர்கள் செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். நம்முடைய இளைஞரணி செயலாளர் உதயா அவர்கள் சேலத்திலே நடத்திய மாநாட்டிற்கு நம்முடைய மாவட்டத்திலிருந்து பல்வேறு இளைஞர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இளைஞர்களெல்லாம் அங்கே அழைத்துச் செல்வதற்கு காரணமாக இருந்த கழக நிர்வாகிகளுக்கும் இளைஞரணி அமைப்பாளர்களுக்கும் இந்த கூட்டத்திலே நன்றி தெரிவிக்கப்பட்டது. அதுதான் முக்கியமாக இந்த கூட்டத்திலே நிறைவேற்றப்பட்ட செய்திகள். உதயநிதி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை இந்த 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலேயும் செய்யவிருக்கிறார்கள். அதை அனைத்து பேசவிருக்கிறோம். அதேபோல கூட்டணி கட்சிகளோடான உடன்படிக்கையும் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதை தலைவர் தளபதி அவர்கள் சிறப்பாக நிறைவேற்றி தருவார் என்ற எண்ணமும் எல்லோருக்கும் உருவாகி இருக்கிறது. அந்த உணர்வோடு நிச்சயம் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் அடிக்கடி சொல்வதைப் போல 40ம் நமதே, நாடும் நமதே என்ற உணர்வை நாம் உருவாக்குவோம். பிரதமர் மோடி அவர்களே நேற்று தெளிவாக ஒன்றை சொல்லியிருக்கிறார். தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது என்று. அதற்கு யார் காரணம்? தமிழ்நாட்டை இதுவரை ஆண்ட 1967 இருந்து கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்த திராவிட மாடல் ஆட்சிதான் என்பதை அவரே மறைமுகமாக ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் சொல்றாரு இப்போ வரல அப்படி இப்படின்னா ஏதோ பேசியிருக்கிறாரு. அவர் ஏதோ இங்கே தமிழகத்தில் கால் விட முடியாத பிஜேபிக்கு எதனா வழிவகுக்கலான்னு சொல்லி கொண்டாந்துருக்காங்க. அதில் நேற்று எல்லா இடத்துலையும் எல்லா பத்திரிகைகளிலும் இந்த செய்தி கூட பார்த்தோம். பல்லடத்திலே கூட்டத்தில் வட இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் தான் அங்கே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆங்கிலம் பிரதமருக்கு தெரியும் என்றாலும் இங்கேயும் இந்தியை புகுத்த வேண்டும். அவர் சொல்றார் தமிழ்மொழின்னு சும்மா தமிழர்களை ஏமாற்றுவதற்காக அவர் செய்து கொண்டிருக்கிற நாடகமே தவிர தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் நடத்துகிற இந்த திராவிட மாடல் ஆட்சிக்குத்தான் அன்றிலிருந்து பெரியார், அண்ணா, கலைஞர் இவர்கள் உருவாக்கிய இந்த திராவிட மாடல் தமிழ் உணர்வு அவைகளுக்குத்தான் தமிழகத்து மக்கள் மதிப்பளிப்பார்கள் என்பதிலே எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை. ஆகவே அவர் எத்தனை வந்தாலும் இங்கே 40ம் நமதே, நாடும் நமதே என்ற தமிழக முதலமைச்சர் அவருடைய கோரிக்கைக்கு ஏற்ப, குரலுக்கு ஏற்ப இங்கே அது வெற்றி பெறும் என்பதிலே எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை. கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தை ஒழுங்காக நடந்துகிட்டு இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாம் சுமூகமாக முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.